ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் செட்டிநாட்டு பக்கத்துலேருந்து ஒரு புலவர் ஒரு புதுக்கோட்டை வழியாக போயின்னு இருக்கார், காரைக்குடியிலேருந்து. அப்போது அவருக்கு ரொம்ப ராத்திரி நேரம் ரொம்ப நள்ளிரவு ஆயிடுது. அவருக்கோ பசி வேற. அந்த குடும்பத்தில் குடும்பங்கிறது ஃபேமிலி ஃபுல்லாரும் வரா. மனைவி குழந்தை அந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டுருக்கா. அவருக்கு பசி வேற. அங்கே பெரியவா அங்கே கேம்ப்பு புதுக்கோட்டையில் அப்படிங்கிற ஒரு பலகையை இவர் படிச்சுட்டார். உடனே நேர அந்த கேம்புக்கு விட சொல்கிறார் வண்டியை. இவர் அங்கே போன உடனே காரில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவாள்லாம் சொல்கிறா, இப்போ போய் நாம் நள்ளிரவு நேரத்தில் அங்கே சிரமப்படுத்துறது தப்பு, இப்போ போக வேண்டாம் அப்படின்னு. சொல்லியும் இவர் கேட்கல. நம்மளுடைய அவசரத்துக்கு நாம் அங்கே தான் போகணும், வேற வழி இல்லைங்கிற மாதிரி இவர் போயிட்டார். ஏன்னா பசி இருக்கு, இந்த விரதம் பெரியவாளுக்காக இருக்கட்டும், அங்கே போய் தங்கி அவரையும் தரிசனம் பண்ணிட்டு போகலாங்கிறது என்னோட எண்ணம் அப்படின்னு அந்த புலவர் சொல்லிகிட்டே வர்றார். அவர் யாரு அப்படின்னு கேட்டால் ஏகே வேலன்கிறவர், ஃபேமஸான புலவர். அதோடு இல்லை, ஹிந்தி எதிர்ப்பு, திராவிட எண்ணங்கள் அதெல்லாத்தையும் கொண்ட ஒரு புரட்சி எழுத்தாளர்னு சொல்லலாம், புலவர்னு. இவர் அப்படி இருக்கவும் இவர் அந்த எண்ணத்தோடு அந்த ரோட்டில் போயின்னு இருக்கும்போதே வழியில் ஒரு பிராமணர் கார் வழியை மறிக்கிறார். நீங்கள் யார், நீங்கள் தானே அந்த புலவர் அப்படின்னு அவர் கேட்கவும், ஆமாம், உங்களை கையோடு அழைச்சின்னு வர சொல்கிறா பெரியவா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம். நாங்கள் வர்றது எப்படி தெரியும்? இந்த காலம் மாதிரி அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது, டெலிபதி மாதிரியெல்லாம் கிடையாது. ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசணும். அப்போல்லாம் அவ்வளவு சிரமம். இது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு அவள் யோசிச்சுட்டே இருக்கும்போதே மடம் வருது, பெரியவா இருக்கா. பெரியவா ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டாலே அந்த அணுக்க தொண்டர்கிட்ட. அவர் தையல் இலையை போட்டு சூடாக அரிசி உப்புமாவும் பிட்ல கொதிக்க கொதிக்க போடுறா. சாப்பிட்டு சந்தோஷம் அடையிறா. இந்த மாதிரி நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு. அதோட இல்லை, பெரியவா பக்கத்து அறையில் உட்காந்து அவளை சாப்பிட்டுட்டு தரிசனம் பண்ண அழைச்சிட்டு போகிறார். அவர் கூட வந்தவாளில் ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தை இதெல்லாம் சாப்பிடாது, அந்த குழந்தைக்கு பால் வேணும். பால் வேற தங்கியிருக்கிற ரூமுக்கு போயிடுத்து. இவர் உடனே திரும்பணுங்கிற எண்ணத்தில் இவர் திரும்புகிறார். பெரியவாளையும் பார்த்தாச்சு, பசியும் அடங்கிடுத்தோ, நாம் கிளம்பிடலாம், ஃபர்தராக நம்ம ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணலான்னு. பெரியவா சொல்கிறா, இருந்து தங்கிட்டு கார்த்தால கிளம்புங்கோ அப்படின்னு விட்டார். பெரியவா பேச்சுக்கு மறுபேச்சு பேசலாமோ, அந்த பண்பு அவர்கிட்ட இருந்தது. அதை சரின்னு மண்டையாட்டிட்டு அவர் தங்குறார். பெரியவா கிட்ட பேசும்போது தான் அவர் சொல்கிறார், நாங்கள் வர்றது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தான் எனக்கு புரியல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நாங்கள் அதனால் ரொம்ப பாக்கியம் அடைஞ்சோன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. திரும்ப கார்த்தால ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த சூடான பால் அந்த குழந்தைக்கும் கொடுத்துட்டு கார்த்தால மடி பண்ணிட்டு கிளம்புறா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கார்த்தால பொலன்னு விடியும் போது பௌர்ணமின்னாலே நிறைஞ்ச சந்திரன், சூரியன் உக்ரமாக இருக்கும். பௌர்ணமிக்கு நிலா பூரணமான நிலாவாக தெரியும். அந்த பூர்ண நிலவு மாதிரி பிரகாசமான ஸ்ரீ பெரியவா அன்னைக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. அந்த பூர்ண நிலவான அந்த தரிசனத்தில் பெரியவாளை பார்த்து மயங்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு, பெரியவா கையால் விபூதி பிரசாதம் வாங்கிட்டு பழ வகைகளை வாங்கிட்டு இவர் கிளம்புறார். புலவர் ஏகே வேலன்கிறவர். இவர் அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே, திராவிட இயக்கத்துக்கு எல்லாத்துக்குமே வலது கையாக இருந்தவர். அத்தனை தமிழில் புலமை வாஞ்சவர். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போதே அங்கே இன்னொரு பக்தர் என்ன பண்ணுறார், ஒரு சவரன் தங்க காசு பெரியவாளுக்கு முன்னாடி தாம்பாளத்தில் பழம்பாக்கு வெத்தலையோட பூ எல்லாத்தோடையும் கொண்டு சமர்ப்பிக்கிறார். பெரியவா, இந்த சவரன் எனக்கு தேவையில்லையே, இதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ளார நினச்சிண்டே வேண்டான்னு கையை ஆட்டுறார். அப்போன்னு பார்த்து ஒரு நாவிதர் வரார் தரிசனத்துக்கு. அன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால, அன்றைக்கி நல்ல நாளுங்கிறதுனால தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகிருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவாளை அந்த பத்திரிகையை தொட்டு ஆசீர்வாதம் வழங்கணும் குழந்தைக்கு அப்படின்னுட்டு அவர் வரார்.
அவர் உடனே பெரியவா என்ன பண்ணிட்டா அந்த சவரன் காசு அப்படியே தாம்பூலத்தை நாவிதர்கிட்ட கொடுக்குறாரு. நாவிதர் ஆடி போயிட்டார். நாவிதர் இதை நினச்சிட்டு தான் வந்தார் பெரியவாளை பார்க்கறதுக்கு. பெரியவா கிட்ட பொண்ணுக்கு திருமாங்கல்யம் கல்யாணத்துக்கு வச்சுருக்கோம், திருமாங்கல்யத்துக்கு தங்கம் வேணும், அது நீங்கள் தான் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு கேட்கறதுக்காக வரார். அது எப்படி பெரியவா நினச்சிண்டு இதையும் அதையும் சம்மந்தப்படுத்தி அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் ஆனந்த பரவசம் ஆறுது. இந்த நாவிதருக்கோ ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதை சொல்லவும் சொல்கிறார். சாமி, நான் உங்களை பார்த்து இந்த பத்திரிகையை கொடுத்துட்டு என் பொண்ணு கல்யாணத்துக்கு திருமாங்கல்யம் வாங்கிக்கிறதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். வாய் நிறைய. ஒரு நாமா சொல்ல தெரியாது, ஒரு இது தெரியாது, ராம் ராம் சிவ சிவா எதுவுமே தெரியாது அவளா. ஆனால் உள்ளத்தில் அவ்வளவு கள்ளங்கப்படம் இல்லாத மற்றற்ற பக்தின்னு சொல்கிறோம்ல, உண்மையான நேர்மையான பக்தின்னு சொல்கிறோம், அது அவர்கிட்ட நிறையா இருந்தது. யார்கிட்ட? நாவிதர்கிட்ட. இந்த உண்மையான நேர்மையான அன்பான பக்திக்கு எத்தகைய பரிசு கேட்காமலேயே அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே பெரியவா அந்த சவரனை அந்த நாவிதர்கிட்ட கொடுத்த உடனே அந்த எல்லாருமே சாமி சாமி நீங்கள் மட்டும்தான் உண்மையான தெய்வம், கலியுகத்தில் நடமாடும் தெய்வம், கருண தெய்வம்னு எல்லாரும் என்னென்ன போற்றி வணங்குறாளோ அது நீங்கள் மட்டும்தான் சாமின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி அந்த இடத்தையே எல்லாரும் ஆச்சரியப்படும்படி பார்க்குறார். அப்போ அந்த வேலன் அப்போ தான் அவருக்கு புரியுறது, இது கருணைன்னா இவர்கிட்ட தான் வரணும், நாம் கற்றுக்கணும். இவரை பார்க்காம நாம் பாட்டுக்கு காரில் போயிட்டு இருந்தா இப்பேற்பட்ட அனுபவத்தை நாம் மிஸ் பண்ணியிருப்போமேன்னு நினச்சிட்டு திரும்பவும் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த புலவர் கிளம்புறார். அவ ஊருக்கு வந்த வேலைக்கு திரும்ப பயணம் கண்டினியூ வருது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, பூர்ண நிலவு அப்படின்னா பூர்ண நிலவு மாதிரியே பெரியவாளுடைய அப்படி மலர்ந்த முகம். கால வேளையில் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணுன்னா எப்படி நமக்கு கோயிலுக்கு ஓடுவோம் இல்லையா, அதுதான் கார்த்தால அவர் எல்லாருக்கும் விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருக்கா பெரியவா. பூர்ண நிலவு மாதிரி ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு எல்லாரும் கோஷம் போட்டு நமஸ்காரம் பண்ணுறா. அன்னைக்கு எல்லாருக்கும் அன்னதானம், விபூதி பிரசாதம், பழம் எல்லாருக்கும் கிடைக்கிறது. பெரியவாளுக்கோ வாசனை திரவியம், பூமாலை, வில்வம் எல்லாம் அர்ச்சிக்கிறா, கொண்டு பாதத்தில் போடுறா. இந்த பதிவு நமக்காகவே வந்த பதிவு. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.